வணக்கம். ஒரு மனுஷனோட அசைக்க முடியாத நம்பிக்கை நிஜமாவே ஒரு மலைய நகர்த்த முடியுமா? இல்ல இங்க மலைய ஒரு பிரம்மாண்டமான சிலையா மாத்திருக்கு? வாசுதேவ சுவாமிகள்னு ஒரு தனி நபரோட பக்தி எப்படி ஒரு சமூகத்துக்கே அடையாளமா மாறுச்சுங்கிற கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல. இந்த 37 அடி உயர சிலை வெறும் கருங்கல்லால் மட்டும் செஞ்சதில்ல, அசைக்க முடியாத பக்தியால செதுக்கப்பட்டது. ஆனா இப்படி ஒரு நம்ப முடியாத பயணத்தோட தொடக்க புள்ளி எதுன்னு நினைக்கிறேங்க. ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே ஒரே ஒரு மனிதர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. சரி, இந்த கதைக்கு காரணமான அந்த நபர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அவர் பெயர் வாசுதேவ சுவாமிகள். நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பஸ்தர் தான். ஆனா அவருக்குள்ள ஒரு அசாதாரணமான பக்தி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வாசுதேவன் அவரு 1954ல சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற கொத்தமங்கலத்துல பிறந்தார். படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தார். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை மாதிரி தான் தெரியும். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவருக்குள்ள அனுமன் மேல ஒரு தீவிரமான பக்தி வளர்ந்துகிட்டே வந்துச்சு. 1987ல திருமதி லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஆன்மீக பயணம் இன்னும் உறுதியாச்சு. அவரோட பக்தியோட ஆழத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரு பழக்கமே போதும். அவர் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுறத வழக்கமா வச்சிருந்தாரு. இந்த சின்ன ஆனா உறுதியான பழக்கம்தான் பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய விஷயத்துக்கு அஸ்திவாரமா இருந்துச்சுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. ஒவ்வொரு பெரிய கதைக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சுவாமிகளோட வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு திருப்புமுனை வந்துச்சு. அது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக அனுபவம் மூலமா கிடைச்சது. அவரோட வாழ்க்கையோட நோக்கமே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட தருணம் அது. எல்லாம் இந்த நம்பர்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. 41 நாட்கள் யோசிச்சு பாருங்க. காலை மதியம் புனித நீர், ராத்திரிக்கு பழம் மட்டும்தான். இப்படி ஒரு கடுமையான விரதத்தை அவர் மேற்கொண்டார். அவரோட முழு கவனமும் தியானத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அந்த தீவிரமான தியானத்துல குறிப்பா 21வது நாள் ராத்திரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவரோட வாழ்க்கையை மொத்தமா மாத்தின ஒரு நிகழ்வு. நள்ளிரவுல அனுமனே அவர் முன்னாடி நேர்ல தோன்றி இந்த வார்த்தைகளை சொன்னார். உன் ஜபம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் மனசுல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். இது வெறும் கனவு இல்ல, இதுதான் அவரோட வாழ்க்கையோட புது அத்தியாயத்தோட ஆரம்பம். அவர் பார்த்த தரிசனம் நிஜந்தான்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா 2 நாள்ல இந்த சின்ன அனுமன் சிலை அவரோட பையன் மூலமாவே வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அவர் கண்ட அந்த தெய்வீக தரிசனம் இப்போ அவர் கையில வச்சு வழிபடக்கூடிய ஒரு உறுதியான வடிவமா அவர் முன்னாடி இருந்துச்சு. சுவாமிகளோட இந்த புதிய தெய்வீக தொடர்பு வெறும் தரிசனத்தோட மட்டும் நிக்கல. இதுக்கப்புறம் தான் அசல அற்புதங்களே நடக்க ஆரம்பிச்சது. இது அவரோட நம்பிக்கையை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பல வருஷமா குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கும்னு அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. கேன்சரால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் குணமானார். இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்களோட துயரங்களை தீர்க்கிற ஒரு கருவியா அவரோட பக்தி மாறுச்சு. இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு சின்ன அறிகுறி தான். இதுக்கப்புறம் தான் அனுமன் கிட்டேந்து அவருக்கு முதல் பெரிய கட்டளையே வருது. அவரோட சமூகத்தை ஒன்னு சேர்க்கிற திறமையை சோதிக்கிற ஒரு முதல் டாஸ்க். அவரோட பூர்வீக கிராமத்துல பாலடைஞ்சு போன ராஜகோபால பெருமாள் கோயிலை மறுபடியும் கட்டணும். இதுதான் அந்த தெய்வீக கட்டளை. ஆச்சரியம் என்னன்னா, இதை ஒரு முனிவர் முன்னாடியே கணிச்சிருந்தாராம். கிராம மக்களோட உதவியோட அந்த வேலையை செய்ய அவர் தயாரானார். அவரோட முயற்சியும் ஊர் மக்களோட உழைப்பும் வீண் போகல. பாருங்க, இடிஞ்சு போய் கிடந்த கோவில் இப்போ எவ்வளவு அழகா வழிபாட்டுக்கூடிய இடமா மாறி இருக்குன்னு. இது அவரோட தலைமை பண்புக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் கிடைச்ச முதல் பெரிய வெற்றி. முதல் டாஸ்க வெற்றிகரமா முடிச்சாச்சு. ஆனா அடுத்ததா வந்த கட்டளை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பெரியது, ரொம்பவே சவாலானது. அது அனுமனுடைய பிரம்மாண்டமான வடிவத்தையே உருவாக்குறது. இந்த மிகப்பெரிய வேலை பல கட்டங்களா நடந்துச்சு. முதல்ல அனுமன் தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை வெளிப்படுத்தணும்னு கட்டளை பிறந்தது. அதுக்கப்புறம் அந்த தரிசனத்துக்கு உயிர் கொடுக்க திருப்பூர் பக்கத்துல 41 அடி உயரத்துல மழை மாதிரி ஒரு ஒத்தக்கல்ல கண்டுபிடிச்சாங்க. அத முத்து மற்றும் இளையராஜாங்கிற தலை சிறந்த சிற்பிகள் 37 அடி உயர தெய்வீக சிலையா வச்சாங்க. கடைசியா அந்த பிரம்மாண்டமான சிலைய 54 சக்கரங்கள் கொண்ட ஒரு ஸ்பெஷல் லாரியில ஏத்தி ஒரு பெரிய ஊர்வலமா கொண்டு வந்தாங்க. இந்த ஒப்பீடு அந்த முயற்சியோட அளவை நமக்கு தெளிவா காட்டுது. யோசிச்சு பாருங்க, 41 அடி உயர பாறைய 37 அடி உயர சிலைய மாத்துறது எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு உழைப்பு இருந்திருக்கும். அந்த பிரம்மாண்டமான சிலை நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடமே ஒரு புதிய ஆன்மீக மையமா, ஒரு புதிய அடையாளமா உருவெடுத்தது. இங்க பாருங்க, அவரோட பயணம் எங்க ஆரம்பிச்சது, எங்க வந்து நிக்குதுன்னு. ஒரு பக்கம் அவரோட வீட்ல இருந்த அந்த சின்ன சிலை, அவரோட தனிப்பட்ட பக்தி.
மறுபக்கம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுற இந்த பிரம்மாண்டமான நினைவு சின்னம் ஒரு தனிநபரோட பக்தி எப்படி ஒரு சமூகத்தோட பக்தியா மாறிச்சுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அது மட்டும் இல்ல, இந்த புதிய கோயில் வளாகத்துக்கு தென் அயோத்தின்னு பேர் வச்சாங்க. அதாவது தென்னாட்டுடைய அயோத்தின்னு அர்த்தம். இதனால இந்துக்களோட முக்கிய புனித தலமான அயோத்தியோட இந்த இடத்தை இணைச்சு இதோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்கினாங்க. இந்த திட்டம் வெறும் அனுமன் சிலையோட மட்டும் நிக்கல, கூடவே இந்த அழகான தாயார் சன்னதி, ராமர் பட்டாபிஷேக காட்சி, நரசிம்மர்னு ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த கோயில் வளாகமா இல்ல உருவாக்குனாங்க. இன்னைக்கு இந்த தென் அயோத்தி ஒரே ஒரு மனுஷனோட அசைக்க முடியாத பக்திக்கு சாட்சியா நிக்குது. ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆறுதல் தர்ற, வழிகாட்டுற ஒரு ஆன்மீக கலங்கரை விளக்கமா இருக்கு. ஆக இந்த கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு தனிப்பட்ட மனுஷனோட நம்பிக்கை எங்க முடியுது, ஒரு சமுதாயத்தோட அடையாளமா அது எப்போ மாறுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம் தெரியுமா? ஸ்ரீரங்கத்துல காவிரியின் அரவணைப்புல அமைஞ்சிருக்க ஒரு பிரம்மாண்டமான கோயிலுக்கு தான். இந்த கோவிலுக்கு தென்னகத்தின் அயோத்தி அப்படின்னு ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஆன்மீக பயணம் போயிட்டு வரலாம். இந்த கோவிலோட மகிமையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடடே, முதல்லே பாருங்க, என்ன ஒரு பிரம்மாண்டம்! ஒரே கல்லுல செதுக்கின 37 அடி உயர ஆஞ்சநேயர் பார்க்கறதுக்கே மைச்சில் இருக்குது இல்லையா? அவரோட விஸ்வரூப தரிசனத்துல நிக்கிற இவர்தான் இந்த கோவிலோட ஒரு கம்பீரமான அடையாளம்னே சொல்லலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பகவான் ஸ்ரீராமரோட பட்டாபிஷேகத்தை நாம அயோத்திக்கே போகாம இங்க நம்ம தென்னிந்தியாவிலே பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அது நிஜம்தான். அப்படி ஒரு அரிய தெய்வீக அனுபவத்தை கொடுக்குற ஒரு கோயிலை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, அப்படிப்பட்ட கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இது வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஸ்ரீரங்கத்துல தான். வடக்கு காவிரி தெற்கு காவிரி ரெண்டும் சேர்ற இடத்துக்கிட்ட மேலூர்னு ஒரு அழகான கிராமத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ கோவிலுக்கு எப்படி போறது, அங்க என்னெல்லாம் வசதி இருக்குன்னு நாம பார்க்கலாம். நீங்க போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்க பயணம் ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? நீங்க ஸ்ரீரங்கம் வந்துட்டீங்கன்னா கோவிலுக்கு போறது ரொம்பவே ஈஸி. ஸ்ரீரங்கம் காவிரி பாலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான். இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரீங்கன்னா வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவிலை அடைஞ்சிடலாம். பஸ்ல வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மினி பஸ் வசதியும் இருக்கு. ஸ்ரீரங்கம் எம்ஜிஆர் சிலை கிட்ட இருந்து மேலூருக்கு பஸ் போகுது. அதே மாதிரி மேலூர்ல இருந்தும் திரும்பி வரலாம். ஏதோ பாருங்க, பஸ் டைமிங்ஸ் கொடுத்துருக்கோம். வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோவில்ல பக்தர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வண்டி நிறுத்த நிறைய இடம் இருக்கு. வீல் சேர் வசதியும் இருக்கு. பக்கத்துல எங்கேயாவது போகணும்னா ஷேர் ஆட்டோவும் கிடைக்கும். அதோட கோவிலுக்கு ஒரு புது திருக்குளமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்க தரிசனம் ரொம்ப நிம்மதியா இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம எல்லாரும் இந்த கோவிலோட ஹீரோ அந்த கம்பீரமான 37 அடி ஆஞ்சநேயரை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். 37 அடி யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது பக்தியோட பிரம்மாண்டம். இந்த சிலையோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது மொத்தம் 41 அடி நீளமுள்ள ஒரே கல்லு. ஆமாங்க, ஒரே கல்லு. அதுல 4 அடியை பீடமா விட்டுட்டு மீதி 37 அடியில இந்த பிரம்மாண்ட உருவத்தை செதுக்கியிருக்காங்க. என்ன ஒரு அசாத்தியமான வேலைப்பாடு பாருங்க. அந்த பெரிய மூலவருக்கு முன்னாடி ஒரு சின்ன உற்சவர் சிலை இருக்கு. இந்த உற்சவருக்கு தான் ஒவ்வொரு நாளும் விதவிதமா அலங்காரம் செய்றாங்க. அதை பார்க்கறதே ஒரு தனி அழகு. வாங்க அதுல சில அலங்காரங்களை இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்களேன், என்ன ஒரு அழகு! ஒரு பக்கம் முந்திரி மாலையில எவ்வளவு கம்பீரமா இருக்காரு, இன்னொரு பக்கம் மல்லிகைப்பூ அலங்காரத்துல எவ்வளவு சாந்தமா காட்சி தர்றாரு. ரெண்டுமே கண்ணுக்கு விருந்து. இன்னொருக்கு பாருங்க, இடது பக்கம் வெள்ளி கவசத்துல ஜொலிக்கிறாரு, வலது பக்கம் பாத்தீங்கன்னா துளசி மாலை அலங்காரத்துல ரொம்ப தெய்வீகமா இருக்காரு. உண்மையிலேயே ஒவ்வொரு அலங்காரமும் பக்தியோட ஒரு வெளிப்பாடுதான். சரி, இப்ப நாம கம்பீரமான ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து இந்த தென்னக அயோத்தியில வேற என்னென்ன முக்கியமான சந்நிதிகள் இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். ஸ்ரீராம பட்டாபிஷேகம். ஆமாங்க, இந்த கோவிலுக்கு தென் அயோத்தின்னு பேர் வர காரணமே இந்த ஒரு சந்நிதி தான். இங்க பாருங்க, பட்டாபிஷேக கோலத்துல பகவான் ஸ்ரீராமர் சீதா தேவியோட கூடவே லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் எல்லோரோடையும் சேர்ந்து காட்சி தர்றாரு. அயோத்தியில நடந்த அந்த தெய்வீகமான நிகழ்வை நாம இங்க கண்குளிர பார்க்கலாம்.
அதனால தான் சொல்றேன், இந்த தெய்வீகமான பட்டாபிஷேக காட்சியால தான் இந்த கோவிலை எல்லாரும் ரொம்ப பக்தியோட தென் அயோத்தின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து நாம பார்க்க போறது தாயார், அதாவது லக்ஷ்மி தேவியோட சந்நிதி. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னன்னா, அனுமானோட விருப்பப்படி ராமர் சந்நிதிக்கு முன்னாடியே தாயார் சந்நிதியை இங்க பிரதிஷ்டை பண்ணதா சொல்றாங்க. இந்த கோவில்ல இன்னும் 2 முக்கியமான சந்நிதிகள் இருக்கு. ஒன்னு பக்தர்களை காக்கிற ஸ்ரீ பத்ர நரசிம்மர், இன்னொன்னு மகாவிஷ்ணுவோட திவ்ய ஆயுதமான ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். இவங்க 2 பேருக்குமே தனித்தனி கோபுரத்தோட சந்நிதிகள் இங்க இருக்கு. ஓகே, இப்போ எல்லா சந்நிதிகளையும் பார்த்தாச்சு. இனிமே இந்த கோவிலோட ஆன்மீக துடிப்பை உணர வைக்கிற சில முக்கியமான சடங்குகள், பூஜைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஹோமம். ஹோமம்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு புனிதமான நெருப்பு சடங்கு. இதன் மூலமா தெய்வீக சக்தியை வரவழைச்சு பக்தர்களுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டிக்கிறது தான். இந்த கோவில்ல மாசம் 2 முக்கியமான ஹோமங்கள் நடக்குது. மாசத்தோட 2வது சனிக்கிழமை தீய சக்திகள்ல இருந்து பாதுகாக்க ஸ்ரீ சுதர்சன ஹோமம். அப்புறம் 4வது சனிக்கிழமை நம்ம எல்லாருடைய ஒட்டுமொத்த நன்மைக்காக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஹோமம். 2மே ரொம்ப விசேஷமா நடக்கும். இப்ப நீங்க பார்க்கறது அபிஷேகம், அதாவது சாமி சிலைகளுக்கு செய்யற புனித நீராட்டு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இந்த படத்துல மஞ்சள் அபிஷேகம் நடக்குது. இந்த மாதிரி சடங்குகள் தான் ஒரு கோவிலுக்கு அந்த தெய்வீக தன்மையை கொடுக்குது. பக்திக்கு ஒரு பிரம்மாண்டமான உருவம் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த கோவில்? சரி, இந்த ஆன்மீக பயணத்துல உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் எது? அந்த 37 அடி ஆஞ்சநேயரோட கம்பீரமான தோற்றமா, இல்ல நம்ம தென்னக அயோத்தியில பார்த்த ஸ்ரீராம பட்டாபிஷேகமா? யோசிச்சு பாருங்க.